ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்கலான்னு யோசிச்சு, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்கா தாங்க ஒவ்வொரு நாளும் ஓடுதுங்கிற மாரி. ஏன்னா ஹஸ்பண்ட் ரைஸ் அப்டின்னா எனக்கு வேணவே வேணாம் அப்டின்ருவாங்க. அப்ப ரைஸோட எதெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணி குடுக்கலாம்? பிளைன் சப்பாத்தினா வேணாம். சப்பாத்திக்குள்ள என்ன ஸ்டஃபிங் பண்ணி வச்சா சாப்பிடுவாங்கங்கிற மாரி, அதுக்கு தனியாவே யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. யோசிச்சு தான் இந்த வாரம் கீரை சப்பாத்தியா 2 நாள் பண்ணி சாப்பிட்டோம். டைப் ஆஃப் கீரை சப்பாத்தி ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல சொல்றேங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் பீட்ரூட் குழம்பு தாங்க பண்ணியிருந்தேன். பீட்ரூட் குழம்புக்கு நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா குழம்புக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறனால தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் மல்லியில இதெல்லாம் அரைச்சி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பீட்ரூட் குழம்பு. லஞ்சுக்கு பருப்பு போட்ட கேரட் ரைஸ் அங்கே மேரேஜ் ஆன புதுசுலலாம் நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது அடிக்கடி நான் கேரட் ரைஸ் தான் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பண்ணி கொடுப்பேங்க.